இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உலகத்தில் மிகவும் கவலையாக எந்த நாட்டு மக்கள் இருக்கிறார்கள் என்ற லிஸ்ட்டை ஐநா சபையுடைய ஒரு பிரிவு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் எந்தெந்த நாடுகள் எந்தெந்த இடத்துல இருக்குது, டாப் 25 இடத்தை பிடித்த நாடுகள் எது என்பதைத்தான் நாங்கள் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். சேனலுக்கு ஃபஸ்ட்டில் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. கடைசி பதிவில் உலகத்தில் மிகவும் சந்தோஷமாக எந்த நாட்டு மக்கள் வாழ்கிறார்கள், இந்த அடிப்படையில் எந்தெந்த நாடு எந்த ரேங்கை பிடிச்சிருக்குது என்ற விஷயத்தை நாங்கள் தெளிவாக பார்த்தோம். இந்த பதிவில் எந்த நாட்டு மக்கள் மிகவும் கவலையாக வாழ்கிறார்கள், கவலையான நாடுகள் எது என்ற லிஸ்ட்டை தான் இந்த பதிவில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக ஒரு நாட்டு மக்கள் சந்தோஷமாக இருப்பதும் கவலையாக இருப்பதும் 6 முக்கியமான விடயங்களை கொண்டு தான் தீர்மானிக்கப்படுது. பொதுவாக இந்த 6 விடயங்கள் எந்த நாட்டில் முழுமையாக செயல்பாட்டில் இருக்குதோ அந்த நாட்டு மக்கள் சந்தோஷமாக வாழ்கிறார்கள். இந்த 6 விஷயங்கள் எந்த நாட்டில் குறைபாடுடன் காணப்படுதோ அந்த நாட்டு மக்கள் அந்த குறைபாடுகளுக்கு ஏற்ப மிகவும் கவலையாக சந்தோஷம் இல்லாமல் வாழ்கிறார்கள் என்பதாக ஐநா சபை முக்கியமான 6 விடயங்களை பிரித்து இதை வைத்துத்தான் சந்தோஷமான நாடுகள் எது, கவலையான நாடுகள் எது என்பதை பிரிக்கிறார்கள். அந்த அடிப்படையில் சமீபத்தில் மிகவும் சந்தோஷமான நாடுகள் மிகவும் கவலையான நாடுகள் எது என்ற லிஸ்ட்டை ஐநா சபை வெளியாக்கி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் கடைசி 25 இடத்திலே இருக்கக்கூடிய நாடுகள், அதாவது கவலையான நாடுகள் எது என்பதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் எந்த 6 விடயத்தை அவர்கள் முக்கியமாக பார்க்குறாங்க என்று பார்த்தால், முதலாவது தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது ஜிடிபியை தான் அவர்கள் முக்கியமாக பார்க்கிறார்கள். இரண்டாவது சமூக ஆதரவு, மூன்றாவது சுதந்திரம், நான்காவது தாராளமான மனப்பான்மை, ஐந்தாவது ஆரோக்கியமான ஆயுட்காலம், ஆறாவது ஊழல் குறைவு. இந்த 6 விடயங்களை வைத்துத்தான் எந்த நாடு சந்தோஷமாக இருக்குது, எந்த நாடுகள் கவலையாக இருக்குது என்பதை இவர்கள் கணிக்கிறாங்க. இந்த அடிப்படையில் கடைசி 25 இடங்களை எந்தெந்த நாடுகள் பிடித்திருக்குதுன்னு பார்த்தால், 25வது இடம் சோமாலியா நாட்டை சேர்ந்தவர்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் மிகவும் கவலையாகத்தான் வாழ்கிறார்கள். 24வது இடம் மாலி என்ற நாட்டை சேர்ந்தவர்கள். 23 கம்போடியா நாட்டை சேர்ந்தவர்கள். 22 கானா என்ற நாட்டை சேர்ந்தவர்கள். 21வது இடம் மியன்மாரை சேர்ந்தவர்கள். 20வது இடம் டோகோ என்ற நாட்டை சேர்ந்த மக்கள். 19 ஜோர்தானை சேர்ந்த மக்கள். 18 லைபீரியா என்ற நாட்டை சேர்ந்தவர்கள். 17வது இடம் மெடகஸ்கரை சேர்ந்த மக்கள். குறிப்பாக மெடகஸ்கரை பற்றி சொல்ல போனால் அதிகமாக டயமண்ட் இதே போல தங்கம் என்பது இங்கிருந்து தான் கிடைக்கப்பெறுது. இப்படி கிடைத்தும் அந்த நாட்டு மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழால தான் இருக்கிறாங்க, கவலையுடன் தான் வாழ்கிறார்கள். அந்த நாட்டு மக்கள் சந்தோஷமாக இருப்பது என்பது மிகவும் குறைவு என்பதாக சொல்லப்படுது. 16வது இடம் ஜம்பியா நாட்டை சேர்ந்தவர்கள். 15வது இடம் எத்தியோப்பியா நாட்டை சேர்ந்தவர்கள். 14வது இடம் எந்த நாடு என்று பார்த்தால் நம்முடைய தாய் நாடான ஸ்ரீலங்கா தான். ஏன் என்று சொன்னால் கண்ணியமானவர்களே, எங்களுக்கு தெரியும் சமீபத்தில் நடந்த அந்த பொருளாதார நெருக்கடி, விலைவாசி உயர்வு, இதன் காரணமாக அதிகமானவர்கள் மன உளைச்சல்ல பாதிக்கப்பட்டார்கள். அதிகமானவர்கள் நாட்டை விட்டு வெளியேறி வேறு வேறு நாடுகளுக்கு சென்று குடியேற ஆரம்பித்தார்கள். வேலை வாய்ப்புக்காக வேண்டி தன்னுடைய சொந்த நாட்டை விட்டே சென்று விட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் அதிகமானவர்கள் குழந்தைகள் பெற்றுக்கொள்வதையும் நிறுத்திவிட்டார்கள். இப்படி இந்த பொருளாதார நெருக்கடி, விலைவாசி உயர்வின் காரணமாக ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய அதிகமானவர்கள் இப்படி சந்தோஷம் இல்லாமல் வாழ்வது தான் உண்மை என்பதாக தற்போது ஐநா சபையும் நிரூபித்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் அல்லாஹ் சுபிட்சமான சிறந்த ஒரு வாழ்க்கையை நம்முடைய தாய்நாட்டிலே இருக்கக்கூடியவர்களுக்கு இறைவன் ஏற்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் எல்லா வளங்களும் எல்லா கனிம வளங்களும் பொருந்திய உலகத்திலே மிகவும் முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய சுற்றுலா தலம் உள்ள நாடு இந்த ஸ்ரீலங்கா தான். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்காலத்திலே இந்த இலங்கையுடைய ஸ்ரீலங்காவுடைய நிலையை சீராக்க வேண்டும். இந்த அடிப்படையில் 13வது இடம் நம்முடைய அயல் நாடாக இருக்கக்கூடிய பங்களாதேஷ். இதே போல 12வது இடம் ஈஜிப்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 11வது இடம் தன்சானியா. 10வது இடம் எஸ்வாத்தினி என்ற ஒரு நாடு. 9வது இடம் லெசாத்தோ என்ற நாடு. 8வது இடம் கொமோரோஸ் என்ற நாடு. சொல்ல போனால் இந்த 25 இடங்களில் அதிகமாக இருப்பது ஆப்பிரிக்காவுடைய முக்கியமான நாடுகள் தான். அதிலே சில நாடுகளுடைய பெயரையும் தற்பொழுது தான் நாங்கள் அறிகிறோம். இந்த எல்லா நாடுகளும் முக்கியமாக இந்த ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் வறுமை கோட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய நாடு, பஞ்சம் தலை விரித்தாடக்கூடிய நாடு. இந்த அடிப்படையில் இந்த நாட்டு மக்கள் மிகவும் வறுமையுடன்
சந்தோஷம் இல்லாமல் கவலையுடன் வாழ்கிறார்கள். இந்த லிஸ்ட்ல 7வது இடம் யமனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 6வது இடம் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் கொங்கோ என்ற ஆப்பிரிக்கா நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த லிஸ்ட்ல 5வது இடம் ஜிம்பாப்வே, 4வது இடம் மலாவி, 3வது இடம் லெபனானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2வது இடம் சேரா லியோன் என்ற நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த லிஸ்ட்ல முதலாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு, அதாவது உலகத்திலே மிகவும் கவலையாக எந்த நாட்டு மக்கள் வாழ்கிறார்கள் என்று பார்த்தால் ஆப்கானிஸ்தான் தான் கண்ணியமானவர்களே. இதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் ஆப்கானிஸ்தானிலே ஏற்பட்ட அந்த அரசியல் மாற்றம், அது மட்டுமல்லாமல் கடுமையான பல சட்டங்கள் அந்த நாட்டு மக்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அந்த நாட்டு மக்கள் மிகவும் கவலையுடன் இருப்பதாக ஐநா சபை தெரிவிக்கிறது. எனவே இது போன்ற இன்னும் சுவாரஸ்யமான பல விடயங்களை நீங்க அறிந்து கொள்ள வேண்டுமா? எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும்.